ஹாய் சலோ ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஜெயஹப்போட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இது டைட்டில் ஃபியான்சிஸ் டாமினன்ஸ். சரி, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன்லே உங்கள் வீடை தான் காட்டுறாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் நீங்கள் மிரர் முன்னாடி உட்காந்து உங்கள் ஹேரெல்லாம் கேர்ள் பண்ணி விட்டுட்டு உங்கள் லிப்ஸுக்கு லிப்ஸ்டிக்லாம் அப்ளை பண்ணி மேக்கப் போட்டுட்ருக்கீங்க. ஃபைனலி மேக்கப்லாம் முடிஞ்சு மிரரில் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்கள் ஃபேஸையே உத்து பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அழகாக ரெடி ஆகி என்ன பிரயோஜனம்? அந்த அம்மாஞ்சி இதெல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ணுவானோ இல்லையானு எனக்கு தெரியல. நான் ஆசைப்பட்டது என்ன, ஆனால் எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கீங்க. ஹலோ வயன், இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே எல்லோரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரம் வாடி. வரேன். வயன், விளையாடிட்டுருக்காத, டக்குன்னு கிளம்பி வா, உனக்காக கீழே கார் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. வரேம்மா, வைம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறீங்க. டைம் ஆகிடுச்சி, இதுக்கு மேலே லேட் பண்ண அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து எந்திரிச்சு உங்களோட பேக் ஸ்னீக்கர்ஸ்லாம் போட்டுட்டு வெளியில் போகிறீங்க. அங்கே வெயிட் பண்ணியிருக்க காரில் உட்காந்து போகிறீங்க. அப்புறம் உங்களோட தலையில் கையை வச்சு தேய்க்கிறீங்க. ஐயோ, அதே மூஞ்சி, ஏன் எல்லோரும் இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க? அவன் ரொம்ப சாஃப்டாக இருக்கான். அவனை கட்டிட்டு நான் என்ன பண்ணுறது? அவனுக்கு ரொமான்ஸ் வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. காட், என்னோடய லைஃப்பை இப்படி பாலைங்கணத்தில் தள்ள போகிறீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? என் ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த அம்மாஞ்சி தலையில் என்னை கட்டி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே போகிறீங்க. இப்போ நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியும் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஃபேமிலியும் ஒரு டின்னர் டேட் புக் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போயிட்டுருக்கீங்க. அதாவது உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, அதனால் நீங்கள் அவரை மீட் பண்ண போகிறீங்க. நேரமாக அவனை பார்த்ததே இல்லாத மாதிரி டின்னர் டேட்லாம் சர்ப்ரைஸாக வேறு புக் பண்ணுறாங்க. கடவுளே, இந்த உலகத்துலேயே ஃபேமிலியோட டேட் பண்ணவன் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போகிறீங்க. ஃபைனலி கார் ஸ்டாப் ஆகுது. பார்க்குறீங்க அந்த ஹோட்டல் வந்துருச்சு. சைட் பண்ணிவிட்டு இறங்கி அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறீங்க. இப்போ நான் போனோடனே என்னமோ பார்த்ததே இல்லாத மாதிரி ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்க. வா வயன், ரொம்ப அழகாக இருக்கா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஐ மிஸ் யூடா. இதையே பழசை கேட்டு எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு ஃபைனலி உங்கள் ஃபேமிலி இருக்க பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டீங்க. ஏய், வயன் வந்துட்டா. வா, எவ்வளோ அழகாக இருக்கா இந்த ட்ரெஸ்ஸில், இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்டா. பார்த்து ஒரு வாரம் தான் அதுக்குள்ளே அங்கிள் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் வயன், வா வந்து உக்காரு. இவர் அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் உட்காருங்க. அங்கே பக்கத்தில் உங்கள் ஃபேன்ஸ் உட்காந்துருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, ஜெயஹப் தான். இவன் ஒருத்தன் பார்த்துட்டே இருப்பான், ஆனால் பேசவே மாட்டான். ஹாய் வயன், இந்தா ஜூஸ் ஃபஸ்ட்டு குடி, நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வேறு வந்திருக்க. இட்ஸ் ஓகே ஆண்டி, இந்தா குடி வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆண்டி வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க. நீங்களும் அக்கோட வாங்கி குடிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்களெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். பட் ஜெயஹப் மேரேஜ் பண்ணிக்க சொன்னதுலேருந்து உங்களுக்கு யாரையுமே பிடிக்கல, அதனால நீங்கள் கடுப்பாக உட்காந்துட்ருக்கீங்க. வயன், இந்த டிஷ்யூ வைப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹப் தான் கொடுக்குறாரு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி உங்கள் லிப்ஸை வைப் பண்ணுறீங்க. அப்புறமா இப்படி தான் உங்களோட கான்வர்சேஷன் வந்து ரொம்ப சாஃப்டாக போயிட்டுருக்கு. உங்கள் ஃபேமிலியெல்லாம் நல்லா ஃபன்னாக சிரித்து என்ஜாய் பண்ணி அந்த டின்னரை சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் சைடில் ஜெயஹப்பை பார்க்குறீங்க. அவர் எங்கே ஃபுட் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அங்கே பேசிகிட்ருக்கவங்க மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி சிரிச்சிட்டே இருக்கார். நீங்கள் அவரை பார்த்து சை பண்ணுறீங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பக்கத்தில் நான் இருக்கேன், என்னை விட்டுட்டு அந்த ஃபுட்டவே நோண்டிகிட்ருக்கான். இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு சை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. வயன், இதை ட்ரை பண்ணு, இதுதான் அந்த ஹோட்டலோட ஃபேமஸ் டிஷ்.
இட்ஸ் ஓகே, எனக்கு இப்போவே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. கொஞ்சம் ட்ரை பண்ணுவாயன், இந்தா நான் தரேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹப் உங்களுக்கு அந்த ஃபுட்டை தராரு. நீங்களும் அதை வாங்கி சாப்பிட்றீங்க. அப்புறம் அவர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப கேரிங்காக சர்வ் பண்ணுறது, உங்களுக்கு டிஷ்யூ கொடுத்து உங்களை வைப் பண்ணிக்க சொல்லிக்கிறது, இந்த மாதிரி தான் உங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாரு. ஒரு வழியாக உங்களோட ஃபேமிலி டின்னர்லாம் முடியுது. ஃபைனலி நீங்கள் அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வரீங்க. இப்போ வெளியே தான் நின்று பேசிகிட்ருக்கீங்க பார்க்கிங் லாட்டில். அப்போது ஜேஹப் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டலாம் ரொம்ப நல்லா பேசிகிட்ருக்காரு. உங்கள் பேரண்ட்ஸ்க்கெலாம் ஜேஹப் ரொம்பவே பிடிக்கும். எஸ்பெஷலி உங்களோட சிப்ளிங்ஸ், அவங்க 2 பேருக்குமே ஜேஹப்னா ரொம்ப பிடிக்கும். சரி, ஃபங்க்ஷனில் மீட் பண்ணலாம், இன்னும் 4 days இருக்கா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்ட்டி வந்து உங்கள் ஃபேஸை கப் பண்ணி, வயன் நீ என்னோடய மருமகளாக என் வீட்டுக்கு வரத்துக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோரடில் அவர் கிஸ் பண்ணுறாங்க. மை காட், மேரேஜ் முடிஞ்சு நீ என் வீட்டுக்கு வர வரைக்கும் என்னால் தூங்கக்கூட முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆகுறாங்க. அப்போ உங்கள் அங்கிள் உங்கள் கிட்டே வந்து உங்களோட ஹேரை சஃபல் பண்ணி விடுறாங்க. வயன் வெயிட்டிங், நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரையும் பார்த்து ஹாப்பியாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. ஃபைனலி ஜேஹப்பை பார்க்குறீங்க. அவர் ஆஸ் யூஷுவல் உங்களை பார்த்து ஒரு ப்ளஷ் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறமா நீங்கள் அவரை பார்த்து ஒரு சைட் பண்ணுறீங்க. ஐயோ இவன் இவ்வளோ சாஃப்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்க. தென் எல்லோரும் பாய் சொல்லிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறீங்க. இப்போ காரில் வீட்டுக்கு தான் ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. ஓ, ஜேஹப் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப நல்ல பையன் அவன். ஆமாங்க, எனக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளாக எனக்கும் இந்த ஆசை இருந்துச்சு. நல்ல வேளை அவங்களே கேட்டுட்டாங்க. ஆமாம் ஆமாம், எனக்கும் ஜேஹப் பண்ணவ ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம அக்காவுக்கு ஏற்ற மாப்பிள்ளை. ஆமாம் தானடா? ஆமாம் ஆமாம், நம்ம அக்காவுக்கு ஏற்ற மாப்பிள்ளை. ஏய், இதுக்கு மேலே ஜேஹப் அண்ணன்னு சொல்லக்கூடாது, மாமான்னு தான் சொல்லணும். அக்காவோட ஹஸ்பண்டை மாமான்னு தான் சொல்லணும். ஐ, இதுவும் நல்லா இருக்கே மாமா, ஐ ஜேஹப் மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 சிப்ளிங்ஸும் சொல்லிட்டு வராங்க. அப்போ நீங்கள் அவங்க தலையிலே கொட்டுறீங்க. என்னடி? ஒன்றும் இல்லை. வயன் என்னாச்சு, எதுக்கு மூஞ்சி அந்த மாதிரி வச்சுருக்க? ஒன்றும் இல்லைம்மா. ஏன், உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா என்ன? இல்லை, அது வந்து என்ன வந்து போய் உனக்கெல்லாம் இஷ்டம்தான், நாங்கள் சொல்கிறதா நீ கேட்கணும். இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை உனக்கு எங்கே போய் தேடினாலும் கிடைக்க மாட்டான். அவன் எவ்வளோ சாஃப்டாக இருக்கான் தெரியுமா? ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன். அவனை மாதிரிலாம் மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும். உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் அவனோட உள்ளங்கையில் வச்சு தாங்குவான். இப்படி ஒரு மாப்பிள்ளை நீயே தேடினாலும் கிடைக்க மாட்டான் வாயன். என்னடி? ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு உங்களோட சீட்டில் சாஞ்சி உட்காந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. அப்படியே ட்ரைவ் முடிஞ்சு உங்கள் வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டீங்க. ஃபைனலி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உள்ளே போய்ட்டு உங்களோட ஸ்லீப்பர்ஸு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வீசிட்டு ஒரு நைட் ட்ரெஸ் போட்டு உங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. எதுக்காக தான் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்க, ஹாப்பி ஆகிறாங்கன்னு தெரியல. அந்த அம்மாஞ்சி தலையில் என்னை கட்டி வைக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. கடவுளே, என்னை எப்படியாவது அவன்கிட்டேருந்து காப்பாற்று. அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபர்ஸ்ட் நைட்டில் கூட என்னை கேர் பண்ணியே சாவடிப்பான். கடவுளே. ஹலோ. ஏய் வயன், என்னாச்சு? சொல்லிட்டேன் அவன் ஃபேமிலிக்கிட்ட. என்ன சொன்னாங்க அதுக்கு? மீனு, நான் இன்னும் சொல்லவே இல்லடி. எது சொல்லவே இல்லையா? ஏண்டி, ஆஃபீஸில் அவ்வளோ வீரப்பா பேசிட்டு போனேன். இன்றைக்கி போய் இந்த மேரேஜை நான் ஸ்டாப் பண்ணல, என் பேர் வயனே இல்லைன்னு சொல்லிட்டு போனேன். இப்போ என்னடி சொல்லவே இல்லைன்னு சொல்கிற? நான் சொல்லணுன்னு தான் நினச்சேன். ஆனால் அங்கே போய் அவங்க ஃபேஸ் கட்டெல்லாம் பார்த்தா சொல்கிற மாதிரியாடி இருக்காங்க. எல்லாம் ஆனந்த மலையில் கூத்தடிக்கிறாங்க. எப்படிடி சொல்ல முடியும்? யாராவது என் விருப்பத்தை என் மூஞ்சி வச்சு அது கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் நான் ஆஃபீஸ் போய் வந்து டயர்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களெல்லாம் வச்சுட்டு நான் என்னடி பண்ணுறது? ஒயன், நான் சொல்கிறது தான், பேசாமல் அவனே மேரேஜ் பண்ணிக்கோடி. அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கவே போகிறதில்ல. ஹீ சச் அ க்ரீன் ஃப்ளாக் வயன், மிஸ் பண்ணிடாத. க்ரீன் ஃப்ளாகா? அவனை வச்சுட்டு என்னடி பண்ணுறது? என்னை பார்த்து ப்ளஷ் ஆகுறான்டி. அவனை கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணு பக்கத்துலேயே இருக்கேன், என்னை விட்டுட்டு ஃபுட்டை நோண்டிகிட்ருக்கான். வாட்ஸ்அப்பில் டெய்லி குட் மார்னிங் குட் ஈவினிங் மெசேஜ் அனுப்புகிறான். சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்குறான்.
நான் ரிப்ளை பண்ணலைனாலும் ஏன்டி ரிப்ளை பண்ணலன்னு என்கிட்ட கேட்கவே மாட்டேன்றான். அவனை வச்சுட்டு நான் என்னடி பண்ணுறது? வயன், இப்படி ஒரு மாப்பிள்ளையை நீ மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறியாடி? எவ்வளோ நல்லவனாக இருக்கான், உன்னை எவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சுருக்கான், இவனை போய் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிற? மீனு, நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியலையா? நம்மளோட என் கூட என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவனை பார்த்தா என்னோடய ஸ்டமக்கில் ஒரு பட்டர்ஃப்ளைஸ் பறக்கணும். பட் அவனை பார்த்தா எனக்கு எந்த ஃபீலுமே வரல. அவன் கிட்ட உட்காந்தா ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங் வரல, எனக்கு கரப்பாம்பூச்சி ஃபீலிங் தான் வருது. என்ன பட்டர்ஃப்ளைஸா? ஆமாண்டி, என்னை கட்டிக்க போகிறவனை பார்த்தாவே என்னோடய ஸ்டமக்கில் அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக வரணும். அதை விட்டுட்டு கரப்பாம்பூச்சியை பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் வரக்கூடாது. வயன், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. பட்டர்ஃப்ளைஸோட லைஃப் டைம் ரொம்ப கம்மிடி. பட்டர்ஃப்ளைஸ் மேலே பக்கம் போனேன்னா பட்டர்ஃப்ளை சீக்கிரம் செத்துரும். ஆனால் கரப்பாம்பூச்சியோட லைஃப் டைம் ரொம்ப லாங்கு. கண்டிப்பாக லைஃப் லாங் உங்க கூட கரப்பாம்பூச்சி தான் வரும். பட்டர்ஃப்ளை சீக்கிரம் செத்துரும் அப்படின்னு சொல்கிறா. என்ன வந்து வளர்ற? ஏய், வளரல, இதுதான் லாஜிக் படி உண்மை. பட்டர்ஃப்ளைஸ் பறக்கும், பின்னாடி போனால் கொஞ்ச நாளைக்கு தான் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கும். ஆனால் இந்த கரப்பாம்பூச்சின்னு சொல்கிறீங்களே, அவன் தான் லைஃப் லாங் உங்கள் கூடவே இருப்பான். மீனு, உனக்கு என் ஃபேமிலியே தேவையில்ல, மூடிட்டு வை. ஏய் வயன், வந்துட்டா லெக்சர் எடுக்க. என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே ஃபைனலி படுத்து தூங்கிட்டீங்க. இப்படியே உங்களோட 4 days பாஸ் ஆகுது. ஃபைனலி உங்களோட என்கேஜ்மெண்ட் டே ஃபங்க்ஷனும் வருது. வயன், இந்த நெக்லஸையும் போட்டுக்கோ, அப்புறம் இந்த செயினையும் போட்டுக்கோடி. அம்மா போதுமா, இன்னும் எத்தனைம்மா என் கழுத்தில் போடுவேன்? நான் ஜுவல்லரி ஷாப் ஆட்ஸுக்கு போயிட்டுருக்கேன், எதுக்கு இப்படி நகையாக மாட்டிகிட்ருக்கேன் என்கிட்ட? வயன், இன்றைக்கி உன்னோட ஸ்பெஷல் டே, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, எல்லாத்தையும் போட்டுக்கணும். இந்த பூவெல்லாம் வச்சுக்கோ. குடு, வைக்கிறேன், வச்சு தொலைகிறேன். என்ன? ஒன்றும் இல்லை. சரி, சீக்கிரம் கீழே வா, எல்லோரும் வந்துட்டாங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறீங்க. உங்கள் அம்மா ஃபாஸ்ட்டாக கீழே போயிட்டாங்க. என்னமோ புதுசாக பார்க்குற மாதிரியே இவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்களே, அதுதான் என்னால் தாங்கவே முடியல. வயன், வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து வெளியே வந்து அந்த ஸ்டேர் கேஸில் கீழே இறங்குறீங்க. அங்கே கீழே ஆப்போசிட்டில் டோட்டல் ஃபேமிலி டேர்ன் பண்ணி உங்களை தான் பார்க்குது. உங்கள் கூட 2 பொண்ணுங்க வராங்க. நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. வாவ், வயனுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப சூட்டாக இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மனசுக்குள்ளே புலம்பிட்டே போகிறீங்க. வயன், எப்படியாவது இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணிடுடி, இன்றைக்காவது நோ சொல்லிவிடு. அந்த அம்மாஞ்சி கூட நம்மளால் லைஃப் லாங் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஐயோ, என் லைஃபே போர்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே கீழே இறங்கி நிற்கிறீங்க. அப்போது நீங்கள் லைட்டாக ஹெட்டப் பண்ணி ஜெஹப்பை பார்க்குறீங்க. ஜெஹப் இன்றைக்கி உங்களை ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்காரு, டாப் டு பாட்டம். நீங்கள் டக்குன்னு உங்களை ஹெட் டவுன் பண்ணிவிட்டு, என்னாச்சு உனக்கு, இன்றைக்கி என்ன ஒரு டைப்பாக பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. வயன், எல்லாருக்கும் காஃபி கொடு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட காஃபி ட்ரேவை வாங்கிட்டு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. அவங்களும் எல்லோரும் ஹாப்பியாக வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. ஃபைனலி நீங்கள் ஜெஹப் கிட்டே போகிறீங்க. அவர் உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்காரு, நீங்களும் அவரே பார்க்குறீங்க. அப்போது லைட்டாக அவரோட லிப்ஸை லிக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறான் இவன்? காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காஃபி கொடுக்குறாரு. அந்த காஃபியை சிப் பண்ணும்போது உங்கள் ஃபேஸே தான் பார்த்துட்ருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைடில் வரீங்க. அப்புறம் என்ன, இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான். சரி, மேரேஜ் டேட்டை எப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெயப்போட அப்பா கேட்குறாரு. அப்போ உங்கள் அப்பாவும் எக்ஸைட்டடாக, நல்ல நாள் என்றைக்கோ அப்போவே வச்சுக்கலாம், கூடிய சீக்கிரம் மேரேஜை முடிச்சிடலாம், ரொம்ப தள்ளி போடுறது வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேஷுவலாக ஃபார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நம்மளோட மேரேஜோட வழக்கப்படி பொண்ணுக்கிட்டேயும் மாப்பிள்ளைக்கிட்டேயும் பிடிச்சிருக்கா, கல்யாணத்துக்கு ஓகேவான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்க டக்குன்னு ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. ஜெஹப், உனக்கு வயனை பிடிச்சிருக்கா, அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜெஹப் உங்கள் ஃபேஸை தான் பார்க்குறாரு. சொல்கிறா, நான் ஒரு நிமிஷம் வயன்கிட்ட பேசணும், அவளுக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு தான் நான் சொல்ல முடியும்.
அப்போ நீங்கள் டக்குன்னு ஜெயப்பா பார்க்குறீங்க, அதுவும் ஒரு ஸ்மைலோட. சரி இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, சரி நீ போய் அவ கூட பேசிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. வயன் ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரூமுக்கு வந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெயப்பை கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போது ஜெயப் வந்து முன்னாடி போகிறாரு, நீங்கள் அவர் பின்னாடியே போகிறீங்க. ஃபைனலாக உங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்காக டோரை ஓப்பன் பண்ணி நிற்க வச்சுருக்காரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஃபைனலாக உள்ளே போகிறீங்க. அப்போது ஜெயப் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணுறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. லாக் போட்டுட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஸ்மைல் பண்ணுறீங்க ஜெயப்பை பார்த்து. ஜெயப் உங்களை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. நீங்கள் டக்குன்னு அவரோட ஐஸை பார்க்குறீங்க. அப்புறம் அவர் அங்கே இருக்க பெட்டில் போய் கால் மேலே கால் போட்டுட்டு உட்கார்றாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. வயன் என்ன மேரேஜ்க்கு ஓகேவா? அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் எல்லோரும் முன்னாடி நான் சொல்லி எல்லோரையும் டிசப்பாயிண்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். என்ன டக்குன்னு சொல்லு. சொல்லு. என்ன வாய்ஸில் ரைஸ் பண்ணுறோம்? அது வந்து எனக்கும் உனக்கும் செட் ஆகாது ஜெயப். நீ தான் இந்த மேரேஜ் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். என்ன சொன்ன? ஏன் மேரேஜை ஸ்டாப் பண்ணணும்? அதான் சொன்னல, உனக்கு எனக்கும் செட் ஆகாது. அப்போ ஜெயப் வந்து அவரோட பெட்லேருந்து டக்குன்னு எழுந்திரிக்கிறாரு. நீங்கள் ஜர்க்காய் அவரை பார்க்குறீங்க. என்ன செட் ஆகாதா? ஓ அப்படியா? எதை வச்சு சொன்ன செட் ஆகாதுன்னு? எதை வச்சு சொல்கிறது? எனக்கு பிடிக்கல, செட் ஆகாது, அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெயப்பை பார்க்குறீங்க. அப்போ ஜெயப் உங்கள் கிட்ட வராரு. இப்போ எதுக்கு என்கிட்ட வர, அங்கே நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை டர்ன் பண்ணுறீங்க. அப்போ ஜெயப் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களை வாலில் பின் பண்ணுறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக வைட் ஐஸில் பார்க்குறீங்க. என்ன வயன், எதை வச்சு சொன்ன செட் ஆகாதுன்னு? எனக்கு தெரியும் செட் ஆகாதுன்னா செட் ஆகாது. பட் நான் இன்னும் உள்ளே விடவே இல்லையே, அதுக்குள்ளே எப்படி செட் ஆகாதுன்னு சொல்கிற? என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட ஐஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு அவர் சொன்னது கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆகிடுச்சி. என்ன சொன்ன? இல்லை நான் இன்னும் உள்ளே விடவே இல்லையே, எப்படி சொல்கிற செட் ஆகாதுன்னு? விட்டால் தானே தெரியும். அவ்வளோதான். இதை கேட்டோடனே உங்கள் ஸ்டமக் ஃபுல்லு பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. நீங்கள் ஷாக்கிங்காக ஜெயப்பை பார்க்குறீங்க. அப்போது ஜெயப் அவரோட கையை எடுத்துகிட்டு வந்து உங்களோட ரிவீலிங் ஹிப்பில் வைக்கிறாரு. அப்படியே உங்களை டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மவுத்தை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ ஜெயப் உங்கள் கிட்ட லீனாகி உங்கள் ஏஸில் சொல்கிறாரு, ஒன் க்ளோஸ் யுவர் மவுத், அதர்வைஸ் ஐ ஃபில் இட் வித் மை லென்த். என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹிப்பை இன்னும் டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. வலிக்குது. ஓ இதுவே வலிக்குதா? ஜெயப் என்ன பேசிகிட்டு இருக்கானே, கீழே எல்லோரும் இருக்காங்க, ஃபஸ்ட்டு நகர்ந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை புஷ் பண்ணுறீங்க. அப்போ அவர் அப்படியே உங்களோட கையை பிடிச்சி புல் பண்ணி உங்களை டைட்டாக பேக்கப் பண்ணுறாரு. ஒரு சைடு ஹிப்பில் கையை வச்சு உங்களோட ஸ்டமக்கில் ரப் பண்ணுறாரு. ஜெயப் என்ன பண்ணுற? வயன், நான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டில் உன்னை கேர் பண்ணி சாகடிக்க மாட்டேன், வேறு மாதிரி சாகடிப்பேன். என்ன? டெய்லி நைட் உனக்கு குட் நைட்னு மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம் நிறைய டைப் பண்ணுவேன், பட் டெலீட் பண்ணிடுவேன். என்ன? ஏன் டெலீட் பண்ணிடுவ? இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ பயந்துருவனு. இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க நீ? உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லாமல் ஏண்டி அந்த ஓட்ட வாய்க்கிட்ட சொன்ன? அவள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. இதுதான் அவன் ப்ராப்ளம் அவன்.
நான் ஏதோ சின்ன பொண்ணு, இப்போதைக்கு வேணாம், மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சேன். பட் நீ என்னோட அதிலே சந்தேகப்பட்டுட்டியா வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை வச்சு உங்களோட ஹிப்பை ரப் பண்ணிகிட்ருக்காரு, இன்னொரு கையால் உங்கள் ஃபேஸை கப் பண்ணி உங்கள் நெக்கை ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு. நான் வேணால் மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு ட்ராயல் காட்டவா வான்? என்ன? ஆனால் நீ நம்ம மேரேஜ்க்கு அந்த ஸ்டேஜில் நடந்து வர மாட்டேன், வீல் சேரில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்கை பைட் பண்ணுறாரு. மேரேஜ்க்கு ஓகேவா இல்லையா? நான் உனக்காக ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ கண்ட்ரோல் மை செல்ஃப் வைன். ஆனால் நீ என்னை ட்ரிகர் பண்ணிட்ட. இதுவும் நல்லதுக்கு தான். நானே உன்கிட்ட எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ அதுக்கு ஒரு ரோட் போட்டு கொடுத்துட்ட வைன். அப்புறம் என்னமோ என்ன சொன்னியே? அம்மாஜி நான். ஜெய ப்ளீஸ் கையெடு. ஜெய ப்ளீஸ். சொல்லு அம்மாஜி நான். ஜெய ப்ளீஸ் கையெடுறா. சொல்லு அம்மாஜி நான். இல்லை இல்லை, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டை உங்களோட சாரிக்குள்ளேருந்து எடுக்கிறாரு, உங்கள் ஃபேஸையும் விடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூச்சு வாங்கிட்டு அவரை பார்க்குறீங்க. இப்போது அவரோட ஐஸ் எல்லாமே உங்களோட அந்த களைஞ்சி போன சாரி மேலே தான் இருக்குது. நீங்கள் டக்குன்னு உங்களோட சாரியெல்லாம் கரெக்ட் பண்ணுறீங்க. வைன் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் என்னோட தானே, என்கிட்ட இருந்தே ஹைட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராரு. சே அங்கே நில்லு, கிட்ட வராத. ஏன் கிட்ட வரக்கூடாது? நான் தான் அம்மாஞ்சியாச்சே, நான் உன்னை சாஃப்டாக தானே ஹேண்டில் பண்ணுவேன். சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும்போதே எதுக்காக இப்படி என்னை பார்த்து பயப்படுற வாயன்? என்ன சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறியா? ஆமாம், இது ஜஸ்ட் ட்ரையல் தான், நீ இன்னும் என்னோடய டாமினன்ஸை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராரு. அப்போ அவரோட லிப்ஸை லிக் பண்ணிகிட்டே உங்களை நெக்குக்கு கீழே பார்க்குறாரு. வைன் என்னோடய சாஃப்ட் சைட் தானே பார்த்தேன், இதுக்கு மேலே என்னோடய டாமினன்ட் சைடையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸை லிக் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் டக்குன்னு உங்களோட டோர் சைட் டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஜெய அப்படின்னு சொல்லி அவரை புஷ் பண்ணுறீங்க. வைன் ஜெயப் என்ன எவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கீங்க? சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டி 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப் வந்து உங்களை விட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஜெயப் எவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கீங்க? மேரேஜ்க்கு அப்புறம் பேசிக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு கீழே போகிறாங்க. அப்போ ஜெயப் உங்களை திரும்பி பார்க்குறாரு. வைன் என்ன மேரேஜ்க்கு ஓகேவா இல்லையா? அது வந்து சொல்லுவேன். இவ்வளோ நேரம் நான் உன்கிட்ட சும்மா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். உனக்கு விருப்பம் இல்லைனா கண்டிப்பாக நான் மேரேஜுக்கு நோ சொல்லிடுவேன். சொல்லு ஓகேவா? அது வந்து ஓகே. எங்கே என் ஃபேஸை பார்த்து சொல்லு. அப்படிங்க ஷையாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஓ உனக்கு ஒரு ட்ரையல் பார்த்தா தான் ஓகே சொல்லுவியா என்ன? இல்லை எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட்டப் பண்ணி அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அவரும் ஸ்மைல் பண்ணிகிட்டே கீழே போகிறாரு. என்னடா ஜெயா பேசி முடிச்சிட்டிங்களா? என்ன சொன்னா வயன்? ஓகேவா மேரேஜ்க்கு? ஓகேப்பா. அப்போது நீங்களும் பின்னாடி உங்களோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு மெதுவாக கீழே இறங்கி வரீங்க. எல்லோரும் டர்ன் பண்ணி உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிகிட்டே வரீங்க. வந்து ஜெயா பக்கத்தில் நிற்கிறீங்க. ஓகே மேரேஜ்க்கு டேட் புக் பண்ணிடலாமா? அப்போ ஜெயா உங்கள் அப்பாவை பார்க்குறாரு.
அங்கிள் மேரேஜை கொஞ்சம் சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. நீங்கள் ஷாக்கிங்காக டேர்ன் பண்ணி ஜெயப்போ பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்து டிங்குன்னு கண்ணடிக்கிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம ஷையாகிடுச்சு. அட பாவி, உன்னை போய் நான் அம்மாஞ்சின்னு நினச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் அடிச்சுக்கிறீங்க. சகியே சகியே சல்லாவத்தேரன் மணியே மணியே ரதியே ரதியே உன்றாவில் நாளும் நுழைந்திடவா நெருங்காத பெண்ணே இந்த நெஞ்செல்லாம் நெஞ்சாகும் அழைக்காத பெண்ணே எந்த நச்சங்கள் அச்சாகும். ஹாய் ஆர்மிஸ். அப்புறம் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. மொக்கையாக இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணணும்ல, அதனால தான். ஓகே ஆர்மிஸ், பாய்.